Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. இந்த படத்தோட வெற்றி என்ன ஒரே வார்த்தைடா, இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்குறப்ப இந்த படத்தை பார்த்து மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, தம்பி சொன்ன மாதிரி எங்கள் அக்கா கிட்ட உடனே நான் பேசினேன், எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், சூரிய மாமா எனக்கு மாமா சமீபத்தில் நான் மாமா மிஸ் பண்ணிட்டேன், நான் உங்களை மாமான்னு கூப்பிடலாமா, இப்படி அவங்கவுங்க குடும்பத்தை நடந்த பூரா இந்த படத்தை கனெக்ட் பண்ணி வெளியில் வந்து பேசுகிறாங்க இல்லையா, அதுதான் இந்த படத்தோட வெற்றி. வந்து சிம்புக்காக காமெடி ரோல் பண்ணுறாரு அடுத்த படத்தில், அது மாதிரி அண்ணன் சிவகார்த்திகாக நீங்கள் திருப்பி காமெடி ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கா? நானே போனாலும் தம்பி கூப்பிட மாட்டார். ஆமாம், தம்பி சொல்லியிருக்காரு, அண்ணன் அதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாருந்தா 2 பேருக்கு சரிசமமாக நல்ல ஒரு கதை அமைஞ்சாலே பண்ணணும் அப்படின்றாரு. கண்டிப்பாக அப்படி ஒரு கதை அமைஞ்சா பண்ணுவோம். அந்த சந்திப்புக்கு உங்களையும் பார்க்க போகிறாங்க, உங்கள்கிட்டையும் செய்தி சொல்ல போகிறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்களாம் உற்சாகமாக ஓட போகிறாங்க, ஒற்றுமையாக ஓட போகிறாங்க, தேர்தலுக்கு தயாராக போகிறோம். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நல்ல சுமூகமான தீர்வு மனநிலையாக எட்டிருச்சு. அது மிக விரைவில் இன்னும் சீக்கிரமே அது நடக்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்கிற ஒரு சலசலப்பு நெருக்கடி நிலையெல்லாம் மாறிடுச்சு. ஒன்று, இந்த இயக்கம் எந்த வகையிலையும் நிலைகுலையாது, நலிஞ்சு போகாது, மேலும் வளமாக இருக்குமே தவிர எந்த வகையிலும் பாதிக்காது. எல்லாருடைய உழைப்பும் எல்லாருடைய ரத்தத்துலேயும் ஊறி போயிருக்குது, உணர்வோடு இருக்கிறாங்க, வெறித்தனமாக இருக்கிறாங்க. 2 பேருடைய சந்திப்புக்கு பிறகு அந்த வெறி வேகமாக மாறும். இருவரும் சந்தித்து உங்களுக்கு செய்தி சொல்லுவாங்க, அப்போ புரிஞ்சுக்க போகிறீங்க. சொன்ன செய்தி வந்துடும். யார் வர்றாங்க வரலைங்கிறதெல்லாம் வரத்தான் போகிறாங்க, எல்லாம் வரப்போகிறாங்க, எல்லாம் பார்க்க போகிறீங்க. எல்லாரும் வரப்போகிறாங்க, எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க. அவங்க உங்ககிட்ட செய்தி சொல்ல போகிறாங்க. அது சரியாக வந்துருவாங்க, சீக்கிரம் வருவாங்க. இல்லை, இப்போ கூட்டணி சம்பந்தமாக இப்போ ஒன்றும் பேசலை. எல்லாம் ஒன்றா இருந்து ஒற்றுமையாக இருந்து நம்ம தேர்தலுக்கு தயாராகும்னு சொல்கிறது தான். கூட்டணிங்கிறது தேர்தல் நெருங்கும் பொழுது பேசி முடிவெடுக்கப்பட வேண்டியது. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு போன மாதம் 25ஆம் தேதி டிநகர் டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு லெட்டர் ஒன்று காமிச்சாங்க, என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறது யார்? போலீஸ். பாதுகாக்க வேண்டியது யார்? போலீஸ். ஆனால் நான் சாவுறேன்னு பயப்படல. அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வண்டியில் ஆயுதம் வச்சுருப்பேன் சார், வெட்டுவேன் எவன் வந்தாலும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் தமிழன், தூத்துக்குடி தமிழன், வெட்டுவேன், எவன் வந்தாலும் வெட்டுவேன், பயப்பட மாட்டேன். சொல்லுங்கள். அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, அத்தனை பேரையும் என் டைரியில் எழுதி வச்சுருக்கேன். யார் யார் எனக்கு எதிர்ப்பு பண்ணுறாங்களோ, யார் யார் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களோ, அத்தனை பேரையும் எழுதி வச்சேன். ஒரு வேளை எனக்கு எதுனா ஆச்சுனாக்க, இன்னைக்கு வந்து வெளியூருக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு கேன்சல் பண்ணிட்டு வந்த காரணம் எங்கள் அண்ணன் முன்னாடி, திருமாவளவன் அண்ணன் முன்னாடி நான் சொல்லணும். ஒருவேளை ஆம்சாங் மாதிரி ஆயிடுச்சுன்னா, போட்டு தள்ளிட்டாங்கன்னா, அவ்வளோ ஈஸியாக போட்டுற முடியாது. இருந்தாலும் போட்டுட்டாங்கன்னா, எல்லா அண்ணன் திருமாவளவன் டைரியில் எழுதி வச்சுருக்கேனே, உங்களுக்காகவே ஒன்று பார்சல் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு ஆபத்துனா நீங்கள் தான் பின்னாடி நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான், எல்லாரும் நீங்கள் தான். நீங்கள் எல்லா கதாநாயகர்களையும் கையாண்ட உங்களுக்கு இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களே, நீங்கள் இந்த மண்ணின் மைந்தன், பச்சை தமிழன். உங்கள் அருகாமையில் இருப்பது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள். அந்தாண்ட நான் உட்காந்துருக்கிறேன். எங்களை 2 பேரை தாண்டி உங்களை இங்கே வந்து நடிக்க வந்தவன், அல்லது சங்கம் துவக்க வந்தவன், அல்லது தென்னிந்தியா முழுக்க சொந்தம் கொண்டாடுறவன், ஒரு துரும்பை கூட உங்கள் மீது படாது. நீங்கள் கவலையே பட வேண்டாம், அச்சமே பட வேண்டாம். அதனால் தொலைபேசியில் அடிக்கடி அண்ணன் பேசுவாங்க, வாழ்த்துவாங்க. தமிழ் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக நிகழ்ச்சிகளை நாங்கள் முன்னெடுக்க போது, நீங்கள் தென்தமிழ்நாட்டின் தமிழன், திருநெல்வேலி எதில் வீரம் என்று உங்களுக்கு தெரியும், நான் சொல்லக்கூடாது. அதனால் இனி உங்கள் வாயால் வந்தேரிகளாலோ அல்லது வேறு நபர்களாலோ உங்கள் உயிருக்கு அச்சம், பயம் என்கிற வார்த்தை வரக்கூடாது. என்ன கூட நிறைய பேர் நண்பர்களே, ஒரு சீட்டு வாங்கிட்டு போய் அங்கே நிற்கிறாரு, திரும்ப 2 எம்பிக்கு போய் நிற்கிறாரு, 4 எம்எல்ஏக்கு போய் நிற்கிறாரு அப்படின்றாங்க. இந்த 2 எம்பியும் இந்த ஒத்த எம்எல்ஏவும் இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் இந்த மக்களுக்கும் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் என்ன சாதித்தது என்பதை அப்படி எழுதுறவங்க, அப்படி பேசுகிறவங்க விவாதம் வச்சிங்கன்னா, ஏதோ விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தலித் மக்களுக்கான தலைவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட 90 கோடி, இன்னைக்கு 140 கோடி மக்கள் தொகையில் 80% மேல் இருக்கிற ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக முதல் குரல் கொடுத்த ஒரு ஓபிசி சாராத ஒரு தலைவன் அண்ணன் திருமாவளவன்.
அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை. அவர் மிக தீவிரமான தமிழ் பற்றாளர், தமிழர் என்கிற உணர்வுள்ளவர். எந்த மேடையிலும் தமிழன் வென்றே தீருவான் என்று உரத்து முழங்கக்கூடியவர். வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு. நான் உங்களை உடனே டிஜிபிட்ட அழைச்சிட்டு போய் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு பிஸ்டல் வாங்கி தர்றதுக்கு உரிமம் நானும் வேல்முருகன் அவர்கள் நிச்சயமாக உங்களை அழைச்சிட்டு போய் அதிகாரிகிட்ட பேசி உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம். அதெல்லாம் யாரும் உங்களை, நீங்களே பெரிய போராளி தான். ஜாக்குவார்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஜாக்குவார்னா சிறுத்தைன்னு அர்த்தம். நீங்க சிறுத்தை தங்கம். ஜாக்குவார்ங்கிறது வந்து உண்மையிலே அது சிறுத்தைன்னு தான் அதுக்கு பொருள். டைகர்னா புலி, லயன்னா சிங்கம். ஜாக்குவார் அப்படின்னா சிறுத்தை. ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்ட், அது பயங்கர ஸ்பீடு. இவர் சண்டையில் அப்படி தானே ஸ்பீடாக பண்ணுவார். அதனால தான் அவருக்கு ஜாக்குவார் தங்கம். ஆமாம், இப்போ அவருக்கு வயசு 70க்கு மேலே ஆகுது. எவ்வளோ எப்படி இருக்கார் பாருங்க. 73 வயசாகுது. அப்படி வந்து அவர் இந்த இதெல்லாம் ஆக்ஷன்லாம் பண்ணும்போது நான் மிரண்டுட்டேன். ஒரு 2-3 வீடியோ போட்டு காட்டினார் வீட்டில் போயிட்டு. ஐயோ அப்பா, என்ன ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன், எங்களால் ஒரு சின்ன யோகா கூட இப்படி பண்ண முடியாது. அப்படி வந்து அதனால் உங்களுக்கு வந்து நம்முடைய இளவல் வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். உங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இங்கே இருக்காது. நாம் எல்லாம் தமிழர்கள் அத்தனை பேருமே ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாகத்தான் நாம் இருப்போம். அந்த வகையில் அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களை இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி பாராட்டி, இந்த படக்குழுவினரை நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சார், கனவு காண்றதுக்கும் கற்பனை குதிரைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கும் திமுகவுக்கு உரிமை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்கிறீங்களா சார்? நான் சொல்கிறேன், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்தது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்தார்கள். அன்னைக்கு ஒரே வார்த்தையில் மாண்புமிகு உள்துறை அமைச்சரோட விசிட்டை சொல்லணும்னா, திரு அமித்ஷாஜி அவர்கள் வந்தார், கண்டார், வென்றார். அதுக்கு 6 மணி நேரத்துக்குள்ள சகோதரி கனிமொழி கதறியதை நீங்கள் தானே பார்த்தீர்கள். நீங்கள் தான் அதை ஊடகத்தில் காட்டினீங்க. நான் கேட்குறேன், யாரோட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன? ஏன் அலறணும்? ஆஹா, இவங்க வந்து பிஜேபியை பற்றி அதிமுக என்னவெல்லாம் பேசிச்சு, கூட்டணி வைக்கலாமா? நான் கேட்குறேன், காங்கிரஸ் வெளில போனப்ப கருணாநிதி என்ன சொன்னார்? கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னவர் யாரு? கருணாநிதி. கூடா நட்பு. அவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஏன் 2016 இந்த திருமாவளவன், கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் உங்களோட இருந்தாங்களா? தலைவர் விஜய் வந்து அரசியல் பயணத்துக்கு சார் கரெக்டான வழியில தான் பயணிக்கிறாரா? அது என்ன பில்லியா புஷியா அவங்கெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம். இது நான் என்ன சொல்றது தெரியாது. பில்லியா புஷியோ சொல்றாங்களே. ஆமா, அவங்க பார்த்துப்பாங்க. சரி, எஸ் காட் ரைட். நான் எப்படி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்த அன்னைக்கு சகோதரி கனிமொழி அலறியது முறையில்லைங்கிற உங்க பயத்தை காட்டுது. அதனால காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் அன்னி வரைக்கும் என்ன நினைச்சாங்க? we are unbeatable, we cannot be prevented. அந்த நிலை மாறி போச்சு. அதனால அவர் தாவேகாவுக்கு திரு விஜய் அவர்கள் தனியா போனோன்னு முடிவெடுத்தா அது சரி, இந்த கூட்டணி வைக்கணும் முடிவெடுத்தா அதுவும் சரி, அது அவரோட விருப்பம். அதுல நான் கருத்து சொல்றதுக்கு தயார் இல்லை. இட் இஸ் ஹிஸ் ரைட். Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.